பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதை இன்றைய நிகழ்ச்சி மேலும் நிரூபித்திருக்கிறது. கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு காலகட்டங்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள், சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு கிடையாது இந்த ஆட்சியிலே என்று. புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் கூட அம்மா அவர்கள் சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று. பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது பார்த்திருந்தால் இப்பொழுது ஒரு காம இச்சையை போன்ற வார்த்தைகளை ஒரு அமைச்சர், அதுவும் ஒரு பேராசிரியராக இருந்தவர், பேராசிரியர் இருந்து திராவிட முன்னேற்ற கழக முதல்ல உறுப்பினர் கிடையாது அவர். பிறகு அவர் பல்வேறு அமைச்சர் பதவிகளை பெற்றிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளை. மக்கள் நல்வாழ்வுத்துறை, போக்குவரத்துறை, கல்வித்துறை போன்ற இப்பொழுது காட்டு இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இவற்றை எல்லா பொறுப்புகளையும் அவருக்கு தரப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய துணை செயலாளர் பதவியும் பெற்றிருக்கின்றார். இப்படிப்பட்ட பல பொறுப்புகளை எடுத்தவரே பெண்களை பற்றி கொச்சைப்படுத்தி தமிழ்நாட்டினுடைய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கார். இந்தியாவில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் தமிழக மக்கள் உலகெங்கும் இருப்பவர்களுக்கு இது போன்ற திராவிடர் மாடல் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்கள் அவர் அமைச்சரவையில் ஊழல் செய்தவர் கவர்னர் அவரை நீக்கினார் அமைச்சர் பதவியில் இருந்து. ஒரு தற்காலிகமாக ஜாமீன் பெற்றதன் காரணமாக நிலுவிருப்பதன் காரணமாக உடனடியாக அமைச்சர் பதவியேற்றுக் கொண்டார். அதே போல பார்த்தீர்கள் என்றால் செந்தில் பாலாஜி, இவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவரும் இதே போல சாராய ஊழலிலே தெளித்து தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் சாராயத்திற்கு அடிமையாக்கிய ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு, அது செந்தில் பாலாஜி ஆகும். அவர் மேலும் பல ஊழல் குற்றச்சாட்டுகள், அந்த ஊழல் குற்றச்சாட்டை கொண்டு வந்ததே ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் மீது குற்றச்சாட்டு கொண்டது அதற்காக சிறைக்கும் சென்றவர். அவரும் வெளியே வந்த உடனே அமைச்சராகிறார். இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு தவறுகளை செய்பவர்கள், சட்டத்துக்கு புறம் செயல்படுகின்ற அமைச்சர்களை வைத்துக்கொண்டு இன்று ஆட்சி நடைபெறுகிறது என்றால் இந்த அவல ஆட்சியை நீக்குவதற்கு தமிழகங்கள் தயாராகிவிட்டார்கள். அதுதான் இன்றைய நிலைமை. உங்களுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமிகள் எங்கு சென்றாலும் மாபெரும் அளவில் மக்கள் கூடுகின்றார்கள். ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டில் கூட பஸ்ஸில் போய் ஏறணும்னா உடனே இந்த திமுக ஆட்சியை முதல்ல நீக்குங்க, எல்லாம் நீங்கள் ரெட்டையலுக்கு தான் எங்கள் வாக்கு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர் வர வேண்டும் என்று எல்லோரும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு சிறப்பாக ஒரு ஆட்சியை 4 காலம் அம்மா இறந்த பிறகு அம்மாவுடைய கனவு திட்டங்களை நிறைவேற்றிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தொண்டராக எங்களை போன்றவரிலிருந்து பதவிகளை பெற்று அதன் மூலமாக நாட்டுக்கு நல்லது செய்தவர். குறிப்பாக விவசாய மக்களுக்கும் பெண்களுக்கும் பல திட்டங்களை தந்தவர். கல்வித்துறையில் பார்த்தீர்கள் என்றால் மருத்துவத்துறையில் நம்ம கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் அரசு பள்ளி படிப்பவர்களுக்கு 7% என்ற இடஒதுக்கீடு தந்து சரித்திரத்தை ஏற்படுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆகவே அந்த நிலைதான் இன்று இருக்கிறது. பொன்முடி போன்றவர்கள் எல்லாம் ஒரு பேராசிரியராக இருந்து கொண்டு அதற்கு பிறகு அமைச்சர் பதவி வைத்து பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுவதும் காம இச்சைகளை பற்றி எல்லாம் ஒரு அமைச்சர் மேடையில் பேசுவது ஒரு அறிவுக்கத்தக்கது. உடனடியாக அவர் அமைச்சர் அவையிலிருந்து நீக்க வேண்டும். இதை முதல் செய்தார் என்றால்தான் கட்சி பதவி வெறும் போகும், அது வேறு. அமைச்சர் பதவி என்பது ஒரு மரியாதை உள்ள பதவி. அந்த பதவியிலிருந்து ஏன் இன்றைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நீக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை அவர் விளக்க வேண்டும். கட்சி பதவியில் நீக்குவதற்கு அதிகாரம் இருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு கழகத்தினுடைய திமுக தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் அவருக்கு அந்த உரிமை இருக்கும் பொழுது தமிழக அமைச்சர் பதவியில் இருந்து நீக்குவதற்கும் தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு உரிமை உண்டு. ஏன் அதை செய்யவில்லை என்பதுதான் இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த குடும்ப அரசியலிலே பல்வேறு குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த கட்சியிலே பல பிளவுகள் ஏற்பட தயாராக இருக்கிறது.
காலப்போக்கில் பார்த்தா தேர்தல் நெருங்குவதற்கு முன்பாக, குறிப்பாக இந்த 6 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுக பிளவுபடும் என்பது எல்லோருக்கும் தெரியும். என்று சொல்கிறேன். இந்த சொல்கின்ற வார்த்தை சரியான வார்த்தையாக இருக்கும். நான் எதை சொன்னாலும் அது சரியாக நடக்கும். நான் சொன்னது சொல்கின்றேன். நான் முதல் சொன்னேன், செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப போய் பேச மாட்டார். ஏன்னா ஊழல் செய்யறதில்ல. ஊழல் செய்தவற்றை தெளிவாக சொல்பவர், ஒப்புக் கொள்பவர் செந்தில் பாலாஜி. அதைதான் உயர்நீதிமன்றத்தில் சென்று தான் போக்குவரத்து அமைச்சராக இருக்கும் பொழுது பணங்களை பெற்றேன், திருப்பி கொடுத்து விட்டேன் என்று அபிடவிட் கொடுத்தவர் தான் உண்மை. அது உண்மையாக ஒத்துக்கொண்டவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள். அதே செந்தில் பாலாஜி தான் இந்த 1000 கோடி ஊழலை அமலாக்கத்துறை செய்த போடுவது இது 40,000 என்று கூட சொல்வார்கள் என்று சொன்னார். 40,000 கோடி என்று சொல்வார்கள் என்று சொன்னார். உண்மை அதுதான். அதைதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக சட்டமன்றத்தில் பேசுவதற்கு முயற்சிக்கும் போது அவர்கள் எல்லாம் பேசவிடாமல் தடுத்தார்கள். ஆகவே தான் ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற பொன்முடி போன்றவர்களும் செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சரை வைத்திருந்தால் அந்த கட்சியானது உருப்படியாக இல்லாமல் போய்விடும். இதுதான் அந்த வார்த்தை எனக்கு சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவருக்கு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்பதை. ஆகவே பொன்முடியினுடைய பேச்சு மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஆகவே அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும். செந்தில் பாலாஜியும் பதவி விலக வேண்டும். அதை செய்வதற்கு தமிழக முதலமைச்சர் வர வேண்டும். அவர் கையிலே அந்த அதிகாரம் இருக்கிறது. கட்சி பதவி நீக்குவதில்லை, அரசாங்கத்தில் இருக்கின்ற இந்த பதவியில் உயர் பதவியில் நீக்குவதற்கு முழு அதிகாரம் உள்ள இடம் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக செந்தில் பாலாஜியையும் அதே போல பொன்முடியையும் அமைச்சர் நீக்கினால்தான் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மக்கள் பெண்களானது போராட்டம் செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.